நோன்டா தெரிஞ்சிருப்பாரு இல்லையா? ஆமா, வெல் நோனா கொண்டு வர ஆரம்பிச்சது. இது இது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இட் தெரிஞ்சு கிவ்ஸ் ஹிம் பகல் டைம் நிலவு டு க்ரோ. இது என்னோட அறிவுக்கு எட்டுன வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இல்ல எனக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்படையில பகல் நிலவு தான் அவரோட ஒரு ஓரளவுக்கு அவருக்கு அடையாளம் குடுத்த படம் அப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்க. ஒண்ணும் ஒரு புண்ணாக்கும் குத்து இருக்குமான்னு எனக்கு தெரியல. சுமாரா ஏதோ ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் தவிர, அது அவருக்கு இல்ல மௌனராகம் இப்படி வர்ற ஒரு வரைக்கும் டைரக்டர் அவர் வந்து இருக்காருன்னு பண்ணியிருக்காரு. தெரிஞ்சிருக்கும்ல. ஆ? தெரியலையே, அப்படி இப்படி ஒரு எதுவுமே டைரக்டர் இல்லையே. பகல் வந்திருக்காரு நிலவுல என்னங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. இருக்குது? யாருங்க பகல் நிலவை பார்த்து ஒரு நல்ல படம்னு இல்ல சார் நான் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லல. அப்படி ஒரு டைரக்டர் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்றேன். அதுவே மேபி வந்து தெரிஞ்சிருக்குது. அவரோட அந்த ஃபர்ஸ்ட் அவரோட அந்த மலையாள படம் என்ன சொல்றாங்க அந்த பேர் கூட எனக்கு தெரியல. உணர்வு அவரே உணர்வு மறந்துட்டு இருப்பாரு அத. அது உணர்வு. உணர்வு ஓகே. அது தெரியல. ம். அது அவரே சொல்லியிருப்பாரு. எனக்கு அந்த படமே எடுக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு கிரவுட் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியலன்னு கான்வர்சேஷன் வித் பரத்வாஜ் ரங்கனா அந்த கான்வர்சேஷன் வித் ரங்கன் அதுல சொல்லியிருப்பாரு. அந்த புக்ல சொல்லியிருப்பாரு. அவ்வளவு கிரவுட் எல்லாம் ஹேண்டில் பண்ணவே இல்ல. ஹேண்டில் பண்ணும்போது நான் எனக்கு வந்து எடுக்க தெரியலன்னே கிட்டத்தட்ட அந்த டோன்ல தான் சொல்லியிருப்பாரு அவரு. ஏன்னா அவர் சிம்பிளா ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுதானே அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருந்தாரு. பல்லவியான பல்லவி. ஆக்சுவலா நான் அந்த படம் அதுல ஒரு பாட்டு ஒண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபர்ஸ்ட் படம் பாத்துரலான்னு பார்த்தேன். சாரி. உங்களுக்கு இல்ல பிடிக்குமா அது அந்த படம்? அதான் அவருக்கு மணிரத்னத்துக்குள்ள ஒண்ணு இருந்ததுல. அது இன்னைக்கு வரைக்கும் கூட இன்னைக்கு இப்ப இந்த அப்பாலஜி கூட அவர் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, அவர இதுல வாங்கினார் இல்லையா? மகேந்திரனோட ம். வாரிசு நானுங்கிற மாதிரி அவர் தன்னை நினைச்சுக்கிட்டு தான் எடுத்தாரு அந்த இதுவ. ஓகேங்களா? எது? மகேந்திரனோட பல்லவியான பூட்டாத பல்லவியா? பூட்டாத பூட்டுக்களோட அடுத்த வெர்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? அது மாதிரி எது ஒரு பல்லவியான பல்லவியா? ஒரு பல்லவி அனுபல்லவி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஓகே. ராடிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு டிவோர்ஸ் ம். ஆன ஒரு எல்டர்லி தன்னை விட மூத்த ஒரு ம். பெண்ணோட ஒரு இளைஞன் அது வந்து அது அது என்னன்னா ஆல்ரெடி அத அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பான். பட் ஒரு நேச்சுரல் அத வேல பிரேக் அது ஒரு பண்ணிட்டு இது மாதிரி அப்படிங்கிறது தான் அதோட அந்த ம். ராடிக்கல் மெசேஜ் இருக்குல்ல. அதுல இருந்து அவர் வந்து டோட்டலா ம். கன்சர்வேட்டிவ் ஆயிட்டாரு. இதுக்கு மேல நான் ராடிக்கல் மெசேஜே குடுக்கலடா. ம். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து 40 வருஷம் கழிச்சு இப்பதான் ராடிக்கல் மெசேஜ்க்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நம்ம ஆளுங்க ம். செஞ்சுட்டாங்க. ஒரு ராடிக்கல் நீயும் ஒரு ராடிக்கல் மெசேஜும். ம். ஓகே. சோ ஓகே. பேக் டு மெய்யழகன். இல்ல மேலகனோட நான் ஏன் மெய்யழகன் இவ்வளவு க்ளோஸரா பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஒரு 50 வயசுல இல்ல 50 பிளஸ்ல இருக்க ஒரு ஃபீமேல் இருக்காங்க இல்லையா? இந்த ஃபில்ம் வந்து ஒரு டாக்கியான ஃபில்ம் தான். இதுல வந்து பெரிய புரிஞ்சுக்க முடியாத கம்பசூத்திரம்லாம் எங்கேயும் வைக்கல. ஒன்னும் நோலன் படம் மாதிரிலாம் கிடையாது. ஸ்கிரீன் பிளே புரியலன்னு சொல்றதுக்கு. 2 பேர் பேசுறாங்க. உணர்வுகள் தான் பேசுறாங்க. அவங்களோட வாழ்க்கைய பத்தி அது தான் பேசுறாங்க. ஆனா 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 இது ஒண்ணு ஆனா புரியுது ஏன் தமிழ். வந்து இது ம். போருங்கிறது வந்து உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? 2 பேரும் பேசினாலே இல்ல போர். சார். தமிழ் சினிமா இப்ப நம்ம 2 சினிமா பேரும் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கமெண்ட்ல யாராவது போட போறாங்க. சினிமாவோட அடிப்படையே அதுவும் பாப்புலர் சினிமா மசாலா படத்தோட அடிப்படையிலேயே ஒண்ணு இருக்குது. ம். என்னன்னா, ஒண்ணு நீங்க கத்தணும். ம். இல்ல அழணும். ம். 2 தான். ம். எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எமோஷன் தவிர, இந்த எமோஷனே இல்லாத ஒரு குரல வந்து பாப்புலர் ஃபில்ம் வந்து எடுத்துக்கிட்டதே நான் பார்த்தது கிடையாது. இது இல்ல என்ன நீங்க சொல்றது நடக்குது? எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த படம் வந்து சம்மந்தம் இல்லாம பேசல இல்லையா? அந்த படத்துக்குள்ளார பேசுறது ஒரு எமோஷன் தான். ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு விஷயம் தான் பேசுறாங்க இல்ல தொடர்ந்து. இதுதான் சோ இதுதான் நீங்க சிக்கலான இடத்துல கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். இன்டெலக்சுவல்ஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கிற கோளாறு ம். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். உங்களோட ஒரு ம். எமோஷன் அல்லது உங்களோட ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. இட்ஸ் ஆக்சுவலி நாட் ஈவன் ம். எமோஷன். அது வந்து ஒரு ம். காம்ப்ளெக்ஸான ஃபீலிங். இட்ஸ் a ஃபீலிங் பேஸ்ட் மூவி. எமோஷனையும் ஃபீலிங்கையும் அறிவுல பிரிச்சு இருந்து வர்றதா? ஆமா. அறிவுல இருந்து இல்ல. ஒரு 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 செட்டில் ஆன ஒரு விஷயம் இருக்குல்ல. ரொம்ப நாள் திருப்பி திருப்பி ம். திருப்பி உணரப்பட்டதுனால, அது வந்து ஒரு ம். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வெளிப்படுற ஒரு ஒரு விஷயம் தான் ஃபீலிங். ஓகேங்களா? ம். ஒரு எமோஷன் வந்து ஒரு ம். கட்டிடுச்சுன்னா, பக்கு கட்டிடுச்சுன்னா, அதான் ஃபீலிங்ன்னு சொல்லலாம். ம். ஓகேவா? ஆனா, ஃபீலிங்க வந்து பாப்புலர் மூவிஸ் எதுக்குமே வந்து இன்னி வரைக்கும் ஃபீலிங்குக்காக படம் எடுத்தவரு பாலு மகேந்திரா. அவரே வந்து வாழ்நாள் கடைசியில வந்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஓ! சாரி இதுவே ஒரு ஆ. பிச்சை எடுத்துட்டு பார்த்தோம். ஓகே. அது ம். கமர்ஷியல் டெரிட்டரி ம். வந்து அவர ஓரம் கெட்டுச்சுங்கிறத என்னோட லாங்குவேஜ்ல சொல்லிட்டேன் மயில். ம்.
சாரி நாங்க அப்பாலஜைஸ்